ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து, கல்ஃப்லேருந்து, எந்த நாட்டிலேருந்து வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்ம ஊருக்கு போகிறப்போ நம்ம ஊர் ஏர்போர்ட்டில் நம்மளை இந்த கஸ்டம்ஸ் அஃபீஷியல்ஸ், சுங்கத்துறை அதிகாரிகள் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி என்னுடைய ஒரு சில தாட்ஸ், நான் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் போகிறப்போ நான் பார்க்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம நெருக்கமானவர்கள் ஊருக்கு போயிட்டு வர்றப்போ அவர்கள் அனுபவித்த அல்லது அவர்கள் நேரில் கண்ட அனுபவங்கள், இதை வைத்து உங்களிடம் இந்த கருத்துக்களை ஷேர் செய்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தோட டைமென்ஷன், முழு பரிமாணத்தையும் நீங்கள் உணர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம், கடல் கடந்து, குடும்பத்தை பிரிஞ்சு. 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ ஓரளவு சம்பாதிச்சுக்கிட்டு, ஓரளவு பணத்தை எடுத்துக்கிட்டு, ஊருக்கு பொருள்கள் அதாவது நம் குடும்பத்தினர், நெருக்கமானவர்கள் எல்லாருக்கும் பொருள்கள்லாம் வாங்கிட்டு சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்போடையும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு பதட்டத்தோடையும், ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேங்க. ஆரம்பத்துலாம் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 வருஷ காலம்லாம் ஆயிருக்கு எனக்கு. நான் வருஷமே போய்டுவேன். நான் ஆக்சுவலாக 2-3 வருஷம் ஆகிறதுக்கு நான் ஜாப் மாறி இருப்பேன், இன்னொரு ஜாப். அப்போ அந்த ஜாபில் உடனே 1 வருஷத்தில் போக முடியாது. ஏதோ சில காரணங்களுக்காக 2-3 வருஷம் 2 வருஷம் கழித்து நான் ஊருக்கு போகிறப்போ என்னமோ பெரிய கேப் மாதிரி இருக்கும். நம்ம ஊரை விட்டு 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்தில் ஊர் எப்படிலாம் மாறி இருக்கும். ஊரில் உள்ள அந்த நம்ம போன அந்த தெருவு, நம்ம சொந்த ஊரோட தெருவு, அதுக்கு பக்கத்தில் உள்ள தெருக்கள், நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ள டவுனு, நம்ம எப்போ ஒரு கிராமத்துலேருந்து நம்ம வந்திருந்தாலும் அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுன் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குங்க. அதேமாதிரி எனக்குள்ள நெருக்கமான டவுன்னா மாயவரம், மயிலாடுதுறை. ரொம்ப சந்தோஷம், இந்த பேரை கேட்டாலும் எனக்கு சந்தோஷம் வந்துடும். சொந்த ஊரை கேட்டால் ஒரு சந்தோஷம். சொந்த ஊருக்கு அஃப்கோர்ஸ் சொந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள டவுனும் சொந்த ஊர் தான் இல்லைங்களா, நம்ம நாடே சொந்த ஊர் தான். அந்த மாதிரி உங்கள் ஊருக்கு நீங்கள் போகிறப்போ உங்கள் ஊருக்குள்ளே பக்கத்தில் உள்ள டவுன், அது கும்பகோணம், தஞ்சாவூர், எந்த டவுனாக இருந்தாலும் இருக்கலாம், பட்டுக்கோட்டை, திருவாரூர், இல்லை இந்த சைடு மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பேரை கேட்டோன்னா மனசில் அப்படியே ஒரு பல்ப் எரியும், சந்தோஷ லைட் எரியறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை இல்லைங்களா. இவ்வளவு சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் நம்ம 2 வருஷம் கழித்து, பெரும்பாலான நபர்கள் வேலை செய்கிறவங்க, ஒர்க்கர்ஸ்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கம்பெனி டிக்கெட் கொடுக்கும். அப்போது ஒரு வருஷத்துக்கு 1 மாதங்கிறது லா பிரகாரம் கொடுக்குது கம்பெனி. 2 வருஷத்துக்கு 60 நாளுங்கிறது சேர்த்துட்டு அது போவாங்க. அப்படி போகிறப்ப பதட்டத்தில், சந்தோஷத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஊரில் இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்கும், நம்ம பார்த்த நம்ம குழந்தை இப்போ வளர்ந்துருக்கமே, 1 வயசில் குழந்தைய விட்டுட்டு வந்தோம், 2 வருஷம் ஆச்சு, 3 வயசாக இருக்கோம்ல, எவ்வளோ மாற்றங்கள் இல்லை. மாஷா அல்லாஹ், இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அதேமாதிரி நம்ம பார்த்துட்டு வந்த நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் எல்லாருமே பார்க்க போகிற அந்த ஒரு சந்தோஷத்தில், ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பிரயத்தனப்பட்டுருப்போம். ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கோம். அந்த நாளும் வரும். ஒவ்வொரு நாளையும் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்போம். கடைசி ஒரு 2 மாதத்துலேருந்தே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருங்க. 60 நாள், 59, 58 நாட்கள் குறைய குறைய மனசில் சந்தோஷம் பட்டாம்பூச்சி மனசில் பறந்துக்கிட்டே தான் இருக்கும். நாட்கள் குறைய குறைய 2, 1 அந்த நாளும் வந்தது இனிதே. ஓகே, கையில் டிக்கெட் எடுத்துகிட்டு சரி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் சரியாக இருக்கா, டிக்கெட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. எல்லாம் கேள்வி அதை கேட்குறப்ப டாக்குமெண்ட்ஸ்லாம் பதட்டத்தில் எங்கேயாச்சும் மறந்து வச்சிடாத, இந்த பொருள் எடுத்துக்கிட்டியா, அது வாங்கினே, அதை எடுத்துக்கிட்டியா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் பக்காவாக இருக்கலாம். நண்பர்கள் எப்போவுமே பெரிய மாரல் சப்போர்ட் இல்லைங்களா. அப்படி சொல்லி ஏர்போர்ட்டில், ஏரோட்ராமில், ஏர்க்ராஃப்டில் ஏறி உட்காடுறோம், ஃப்ளைட்டில் ஏறி, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்நாடு அப்படியே கீழே அப்படியே ஃப்ளைட்டு ஒரு 4.5 மணி நேரம் பறக்குது, இல்லை 5 மணி நேரம், இல்லை 3.5 மணி நேரம், எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்து போகிற மினிமம் 4 மணி நேரம் பறக்குது. பறந்து நம்ம ஊர் சென்னை அல்லது திருச்சி, நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு தெரியல, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அந்த ஊருக்கும் கீழே ஃப்ளைட்டு நெருங்கி பறக்கிறப்போ நம்ம மனசில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளைட்டு கீழே இறங்கும், அப்போ தான் நம்ம மனசில் பட்டாம்பூச்சி பறந்து மேலே எழும்போம். அவ்வளோ சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக அலுமினிய பறவை நமது நாட்டில் அப்படியே அதனுடைய இறகுகளை விரித்து கீழே இறங்கும் பொழுது நம்ம மனசு அப்படியே லேசாகிடுது. தாய்நாட்டில் கால் வச்சோன்னே வருகின்ற இன்பம் அது வேற லெவல், சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இறங்கி இப்படியே வர்றோம், கடந்து வர்றப்போ நமக்கு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஓகே கவர்மெண்ட் ஒரு சில மினிமம் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அது கிளியராக எழுதியே ஒட்டி வச்சுருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஆணாக இருந்தால் இவ்வளவு கிராம் கோல்டு எடுத்துகிட்டு வரலாம், பெண்ணாக இருந்தால் இவ்வளவு கிராம்
கோல்டு எடுத்துகிட்டு வரலாம். அவங்க போட்டிருக்கிற பவுனுக்கு வந்து ஏற்கனவே யூஸ்டு போட்டுக்கிற கோல்டுக்கு வந்து சுங்க வரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஒன்றுக்கும் எவ்வளோ வந்து சுங்க வரி செலுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ தான் பண்ணணும். அதில் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸில் கம்ப்ளை பண்ணுறதுல ஒரு 0.001% கூட நான் வந்து எதுவுமே சொல்லலை. அது கரெக்டாக தான் இருக்கணும், அப்படி தான் செய்யணும். கவர்மெண்ட் ரூல்ஸு அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு அது தனியாக டிபேட்டாக வச்சுக்குவோம். இந்த டாப்பிக்கில் வர்றப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டோன்னா வச்சுக்குவோம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் கூட எவ்வளவு ஒரு இழிவாக ட்ரீட் பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம ஊரில் உள்ள சென்னை ஏர்போர்ட்லேயும் சரி, ட்ரிச்சி ஏர்போர்ட்லேயும் சரி, எல்லாரும் இழிவாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் படிப்பறிவு இல்லாமல், கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் தடுமாறுறவங்களை வந்து ரொம்ப இழிவாக ட்ரீட் பண்ணுறாங்க. நீ எதுக்கு போகிற, இங்கேருந்து ஊர்லேருந்து வரா இருந்தால் நீ எதுக்கு போகிற, அங்கே போய் எங்கேயே தங்கிட போறியா, வேலை இல்லாமல் எதுக்கு போகிற, இல்லீகல் நிறைய இல்லீகல் விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டியது தான் சுங்கத்துறையினுடைய வேலை. சுங்கத்துறைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் பேசஞ்சர்ஸ் டீல் பண்ணுறப்போ அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதை, அதில் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுங்க. நம் மரியாதை நம் உரிமை. நம்மளை ஒரு மரியாதை குறைவாக ஒருத்தவங்க பேசுனா அவங்கள சேலஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எதிராக அவங்க பேசின டோன்லேயே பேசுகிறதுன்னு நமக்கு உரிமை இருக்குது. பேசுகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஆனால் பேச மாட்டாங்க, பதட்டத்தில் இருப்பாங்க. அதை அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நீ ஏன் இவ்வளோ எடுத்துகிட்டு வர்ற, ஈவன் அவங்க எடுத்துகிட்டு வர்ற அந்த மினிமம் லிமிட் கம்மியாக கிராம்ஸ் கொண்டு வந்தாலும் கூட, விதிமுறைகளுக்கு உட்பட்ட விதத்தில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தால் கூட, இது நீ இவ்வளோ கொடுத்துட்டு போகணும், அவ்வளோ கொடுத்துட்டு போகணும் பயமுறுத்துறது. நீ என்ன போய் அங்கே கிழிக்க போகிற, ஆக்சுவலாக நீ இங்கேருந்து ஊர்லேருந்து போகிறா இருந்தால் அங்கேருந்து வரா இருந்தாலும் அதாவது நான் வந்து என் கண் முன்னால் 1-2 தடவை பார்த்துருக்கேங்க. என்கிட்ட யாரும் அப்படி பேச முடியாது. என்ன பேசினா வந்து அது வேறு மாதிரி போயிடும். ஆக்சுவலாக என்கிட்ட மட்டும் இல்லைங்க, கல்வியறி உள்ளவங்க யாருமே, ஒரு விழிப்புணர்ச்சி உள்ளவங்க எல்லாருமே அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம மரியாதையை வந்து அடுத்தவங்க மரியாதை எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், உலக நியதி, நியூட்டன்ஸ் 3rd law இல்லைங்களா? மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இந்த மரியாதை அப்படியே வரும், அந்த அளவுக்கு அல்லது அதற்கு மேலாக வரும். அப்போ வந்து இந்த கல்வியறிவு இல்லாமல் பாவமாக இருக்கவங்களை பார்த்தா, ஆக்சுவலாக படிப்பறிவு இல்லாமல் ஃபஸ்ட் டைம் துபாய் போவாங்க, ஃபஸ்ட் டைம் போயிட்டு வருவாங்க, ஏதோ அவங்க சம்பாதிச்ச பணத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு செயின் வீட்டில் ஏதோ அவங்க மனைவிக்கு, குழந்தைக்கு, அம்மாவுக்கு யாருக்கோ வாங்கிட்டு வருவாங்க. அதில் வச்சுட்டு பயங்கரமாக நோண்டி அவங்கள மன உளைச்சலுக்கு உட்படுத்தி ரொம்ப கேவலமான ஒரு சில சந்தர்ப்பம் கேவலமான வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறாங்க. என்னத்தை கிழிச்சிட்டு வருவ, நீ என்னத்தை எடுத்துகிட்டு வந்திருக்க, நிறையா இந்த மாதிரி வார்த்தைகள் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவங்க நிறையாவே அதை விட்னஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள்ங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஊரில் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட வேலை வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறது. போலீஸாக இருந்தால் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது, அதே மாதிரி சுங்கத்துறையாக இருந்தால் ஒரு நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்ட விரோதமாக பொருள்களை கடத்துறதை அவாய்ட் பண்ணுறது, அது பார்த்துட்டு இன்னும் சர்வைலன்ஸ் பார்த்துட்டு அவங்க வேலை அதை அவாய்ட் பண்ணுறது, அதை குற்றம் செய்கிறவங்கள பிடிக்கிறது. ஆனால் அப்படி டீல் பண்ணுறப்போ நார்மலாக சிவிலியன்ஸ் வர்றாங்கல்ல, அவங்க மேலே சந்தேகம் வந்தால் கூட கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க கொண்டு வர்றதை. ஆனால் ஊரில் பொதுவாகவே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுங்க, சுங்கத்துறைன்னு நான் சொல்லலை, கவர்மெண்ட்டில் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா என்னமோ அவங்களுக்கு வந்து ஊரை சொல்லுவாங்க, அவங்க கலெக்டர்னு நான் பண்ணேன். கலெக்டரே கவர்மெண்ட் சர்வெண்ட் தானேங்க, யாராக இருந்தாருன்னா. கலெக்டருக்கு என்னன்னா ஈவன் யாராக இருந்தாலும் பிரசிடென்ட்டு, பிரதமர் யாராக இருந்தாங்க, மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இது பதவிங்க. இப்போ வரும், நாளைக்கு போயிடும். இன்னும் இந்த வருஷம் இருப்போ அடுத்த வருஷம் பதவி போயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு யாருக்கு தெரியும், நம்ம உயிர் நம்ம கையிலே இல்லை, இறைவன் கையில் இருக்குது. எந்த சமயம் வேணாலும் நம்மளை கூப்பிட்டுக்குவோம். இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் ஒரு மரியாதை இல்லாமல் சகோதரர்களை, சக மனிதர்களை வந்து சகோதரத்துவம் இல்லாமல், அன்பு இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல் பேசுகிறதுனா இந்த ஏர்போர்ட்டில் சுங்கத்துறையில் நான் ரொம்ப அதிகமாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ரூல்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து பதறப்போ அவங்க வந்து ஃபைன் என்ன கட்டணமோ கட்டட்டும், அல்லது அதுக்கு சுங்கம், அதுக்கு வரி என்ன கட்டணமோ டேக்ஸ் அது கட்டட்டும். அதை விட்டுட்டு வார்த்தைகளை விடுவது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம், மன்னிக்கப்படாத ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது நிறையா வந்து எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுத்துடுறாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டுடுறாங்க. இப்போ கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அதிகமாகிடுச்சு. முந்தி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவு குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, நம்ம ஏதாச்சும் பேசினா நமக்கு தெரியாமலே ஃபோட்டோ எடுத்து இல்லை வீடியோ எடுத்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு நம்ம வேலைக்கே ஆபத்து வந்துடும் தெரியுது. ஆக்சுவலாக இருந்தும் கூட இந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கே இந்த அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஊருக்கு போகிறப்போ ஆரம்பத்துலேயோ இல்லை இப்போவோ சமீபத்துலேயோ அவங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.